ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பாத்திரம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பொடியாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 3, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுனதும் பச்சை மிளகாய், பொடியாக வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கங்க. அது கூடயே 2 தக்காளியும் வெட்டி வச்சதை சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த கடலையை கொஞ்சமாக அரைக்கிறக்கு எடுத்து வச்சுக்கலாம். மீதியை குழம்புல சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு அரைச்ச கடலையும் சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ